நண்பர்களே, எதனால் இந்த முஸ்லிம் ஜனாதிபதிக்கு இருப்பதற்காக ராஷ்டிரபதி பவன் கொடுக்கவில்லை என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த விஷயம் நாம் அனைவரும் அறிந்ததுதான். யாரெல்லாம் இந்தியாவின் ஜனாதிபதியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பதவி காலத்தில் இருப்பதற்காக ராஷ்டிரபதி பவன் கொடுப்பார்கள். பிறகு அவர் அந்த பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு இந்திய அரசாங்கம் அவர்களுக்கு இந்தியாவில் ஏதாவது ஒரு இடத்தில் வாழ்வதற்காக ஒரு பங்களா கட்டி கொடுக்க வேண்டும். இதை போலதான் பிரதிபா பாட்டீல் ஜனாதிபதி பதவியில் இருந்து ஓய்வு பெற்ற போது இந்திய அரசாங்கத்திடம் வாழ்வதற்காக அவர் ஒரு மிகப்பெரிய பங்களாவை கேட்டார். இந்தியாவின் முதல் ஜனாதிபதி ராஜேந்திர பிரசாத் ஓய்வு பெற்ற பிறகு அவர் வாழ்வதற்காக சதாகதாசிரமத்தை கேட்டார். ஏனென்றால் அவர் ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ நினைத்தார். ஆனால் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஓய்வு பெற்ற போது எதையும் கேட்காமல் தனது பொருட்களை எடுத்துக்கொண்டு ராஷ்டிரபதி பவனில் இருந்து கிளம்பிவிட்டார். இந்திய அரசாங்கம் அவருக்கு அனைத்து வசதிகளையும் செய்து தயாராக இருந்தது. ஆனால் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நண்பர்களே, கலாம் ஒரு இப்படிப்பட்ட மனிதர். தனது தாய் நாட்டிற்காக அனைத்தையும் செய்து கொடுத்து ஆனால் பதிலிற்கு தனக்காக எதையும் கேட்கவில்லை. இப்படிப்பட்ட மாமனிதரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கூறி இதை போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள என்னை பின்தொடருங்கள்.